அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்க யாராவது எந்த இடத்துலயாவது ரமேஷை நேர்ல பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆர்டர் கொடுத்துட்ட அவனை சுட்டு கொன்னுடுங்க. ஷூட் அட் சைட். ஹலோ, என்னென்னமோ செய்யணும்னு நினைச்சேன், ஆனா ஒண்ணுமே செய்ய முடியல. இப்போ தோல்வியின் எல்லையில இருக்கேன். தோல்வி அடையறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு முயற்சி பண்ணி பார்க்கிறேன், வெற்றிக்காக. நான் இங்க போர்ட் ஏரியாவில் மெரைன் ஹவுஸ்ல இருக்கேன். மெரைன் ஹவுஸ்ல மேரேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடி மெர்லினும் தாமஸ் ஜேக்கப்பும் இங்க வந்தா பல மரணங்கள் தவிர்க்கப்படும். மேரேஜ் நடந்தாலும் அவங்க இங்க வந்தே ஆகணும், அம்முக்குட்டியை கூட்டிட்டு போறதுக்கு. அப்ப அவங்களை கொன்னுட்டு நானும் சாவேன். வெற்றி என் கையில. அவங்க வரலனா அம்முக்குட்டியும் நானும் சாவோம். மெர்லினும் தாமஸ் ஜேக்கப்பும் உயிரோட இருப்பாங்க. வெற்றி அவங்க கையில. இப்ப டைம் 4:30 மணி. நான் 7:30 மணி வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பேன். சரியா 7:30 மணி வரைக்கும் மட்டும்தான். இனி அவங்க தான் ஒரு முடிவெடுக்கணும். ஹலோ ஹலோ, எப்ப கூட்டிட்டு போவீங்க அங்கிள்? எப்ப கூட்டிட்டு போவீங்க? போலாம் போலாம். மம்மியும் மெர்லின் சித்தியும் எப்ப வருவாங்க? வருவாங்க வருவாங்க. பரிசுத்த ஆவியை நினைத்து தாலியை கட்டுங்கள். என்ன விஷயம்னு சொல்லுங்க. உடனே சொல்லக்கூடிய விஷயமும் இல்ல, உடனே முடிவெடுத்துடக்கூடிய காரியமும் இல்ல. என்ன ஆச்சு சார்? என்னன்னு புரியுற மாதிரி சொல்லுங்க ப்ளீஸ். அதை இப்போ நான் சொல்றேன். கேட்காத ஒரு கதை சொல்றேன். சொல்ல ஆரம்பிச்சா முடியாத கதை. சொல்லட்டா? என்னால முடியாது. நான் போகணும். என்னோட குழந்தைகிட்ட நான் இப்பவே போகணும். என் குழந்தை எங்க இருக்கா? என் குழந்தை எங்க இருக்கா? சொல்லுங்க ப்ளீஸ். நீங்க இப்படி அழறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் போறேன் அவன் எடுத்துக்க. என்ன அவன் கொல்லுதுன்னா கொல்லட்டும். எப்படியாவது கொல்லுது. என்ன ஆபத்து வந்தாலும் சரி, குழந்தையை காப்பாத்தி ஆகணும். நாங்க இப்பவே போறோம். வரக்கூடிய எல்லா ரிஸ்கையும் சந்திக்க நாங்க தயார். குழந்தை எங்க இருக்கான்னு சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். சொல்ல முடியாது மிஸ்டர் தாமஸ் ஜேக்கப். எதனால சொல்ல முடியாது? முடியாதுன்னு சொன்னா முடியாதுதான். எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. உங்களுக்கு ஏற்பட போற இழப்புகளை பத்தி எடுத்து சொன்னேன். அப்ப நீங்க கேட்டீங்களா? இனிமே அதை பத்தி பேசுறதுல பிரயோஜனம் இல்ல மிஸ்டர் பாபு. குழந்தை எங்க இருக்கான்னு சொல்லலைன்னா சும்மா விட மாட்டோம். சொல்லியா குழந்தை எங்க இருக்கா? சொல்ல முடியாது. யாரும் போகவும் கூடாது. ரத்த வெறி பிடிச்சு அலையிற ஒருத்தன் உருவாக்கி வச்சிருக்கிற கொலைக்களத்துக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்து நான் எப்படி உங்களை அனுப்புவேன்? என் அனுமதி இல்லாம யாரும் அந்த இடத்துக்கு போக முடியாது. That means you are all under arrest. ப்ளீஸ் சார், தயவு பண்ணி நான் சொல்றது கேளுங்க. நான் பேசி பார்க்கிறேன் ரமேஷோட. ஒருவேளை அவன் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்குவா. நாம யோசிக்கலாம், பொறுமையா பேசி ஒரு முடிவெடுக்கலாம். ராத்திரி 7:30 மணி வரைக்கும் டைம் இருக்கு. Let God bless us all.
மிஸ்டர் ரமேஷ், வெளியில வா. எங்களுக்கு உன் மேல எந்த கோபமும் இல்ல. நாங்க உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டோம். கொஞ்சம் வெளியில வந்து பேசு. ப்ளீஸ் கம் அவுட். மிஸ்டர் ரமேஷ், மெர்லின் வருவாங்க, தாமஸ் ஜேக்கப் வருவாரு. அதுக்கு முன்னாடி நாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ வெளியே வரலன்னா நாங்க உள்ள வந்துருவோம். கொன்னுடுவேன், உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். ஒருத்தரும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. உங்க யார்கிட்டயும் நான் பேச தயாரா இல்ல. எனக்கு வேண்டியது அவங்கதான். அவங்க 2 பேர் மட்டும்தான். வேற யாரையும் நான் பார்க்க வேண்டியதில்ல. 7:30 மணி. 7:30 மணிக்கு இன்னும் ரொம்ப டைம் இருக்கு. வரட்டும், புதுமண தம்பதிகள் வரட்டும். அவனுக்கு கோபத்தை உண்டாக்காது. ஷூட் பண்ண முயற்சி பண்ணாது. பணிவா பேசி பாருங்க. எஸ் சார். நகருங்க நகருங்க, ஒதுங்கி நில்லுங்க. என் வாழ்க்கையில முதல் தடவையா தோத்துட்டேன். ராட்சசம் வர நேரமாச்சு, நம்ம போயிடலாம். ராட்சசம் வரப்போ நீ பயந்துடக்கூடாது. நம்ம கண்ணு முடிக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு உன் கண்ணை கட்டி விட்டுறேன். அப்புறம் நாம அந்த கோட்டைக்கு பறந்துருவோம். அதுக்கப்புறம் நமக்கு எதுவுமே தெரியாது. மாதா
என் குழந்தை செத்து போயிட்டா. என் குழந்தை நீ கொண்டுட்டல்ல, என் குழந்தை நீ கொண்டுட்டல்ல. நான் அவனை கொண்டுடுவேன், நான் அவனை கொண்டுடுவேன். கொண்டுட்டேன், நான் கொண்டுட்டேன். கண்ணா, நம்ம எல்லாரும் சேர்ந்து சுத்தலாம்ப்பா. அம்மா, அம்மா. ரமேஷ், உன்னை கூட்டிட்டு போறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னு பாரு. உள்ள போலீஸ் அனுப்பு. எஸ் சார். சேர்ந்து செத்துலாம்ப்பா. அவரை விடாதீங்க, அவரை விடாதீங்க. அவரை கொல்லணும், அவரை கொல்லணும். ரமேஷ், ரமேஷ், அம்மா, ரமேஷ், அம்மா, கண்ணா, ரமேஷ், ரமேஷ், அப்பா, ரமேஷ், என் பையன், இவன் என் பையன். ரமேஷ், என்னம்மா? என்ன மன்னிச்சிடுங்க ரமேஷ். நான் உன்னை பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நான் செஞ்ச தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிறேன். குழந்தைய கடத்திட்டு வந்த குற்றம், 3.5 மணி நேரத்துக்கு ஒரு பயங்கர டென்ஷனை உண்டாக்குன குற்றம், கொலை செய்ய போறேன்னு பயமுறுத்தின குற்றம் உன் மேல இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த உலகம் இப்போ உங்ககிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். அந்த அதிர்ஷ்ட மெடலை தர வாங்கிக்க. கேட்கிறப்போ கொடுக்கலான்னு
எடுத்து பாக்கெட்ல வச்சிருந்தேன். இந்த